டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. ராஜன் வகைரா படத்தை சிம்பு வச்சு வெற்றிமாறன் எடுக்கிறதா ஒரு தகவல் வந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான ஆரம்பகட்ட பணிகள்லாம் நடந்ததாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் வரைக்கும் செலவழித்து அந்த படத்துக்கான விஷயங்கள் எடுத்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் ஆரம்பத்தில் தனுஷ் அந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ஓசி கேட்க போன இடத்துல 20 கோடி தனுஷ் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சிம்பு வெற்றிமாறன் காம்பினேஷனில் பண்ணக்கூடிய படம். இவர் ஸ்டார்ட் பண்ணி ப்ரோமோ ஷூட் பண்ணி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் தான் அங்கேருந்து ஒண்டர் பார்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணி 20 கோடி ரூபா வேணும், ஏன்னா ஒண்டர் பாரில் தான் நீங்கள் வடசென்னை பண்ணீங்க, ஏறக்குறைய வடசென்னை 2 மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் 20 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் வந்துருக்கு. இதை கேட்டுட்டு வெற்றிமாறனுக்கு பயங்கர ஷாக். இன்னும் நம்ம நேரடியாக போயிருக்கிறோம், நேரடியாக போய் அவர்கிட்ட பேசியிருக்கிறோம், ஓகேன்னாரு, வாழ்த்துக்கள் சொன்னார். இப்போ 20 கோடி கேட்குறாரு அப்படின்னா என்னென்னா வடசென்னையில் உள்ள கேரக்டர் எடுத்து பண்ணுறீங்க, ராஜன்ற கேரக்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை ஏதோ ப்ளேம் பண்ணுறாரு போல். இப்போ கேட்குறது இந்த 20 கோடி ரூபா கொடுங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை வெற்றிமாறன் கொடுத்துருக்குங்கிறது. சொல்லப்போனால் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரியாதை நிமித்தமாக போய் சந்தித்து அவர்கிட்ட கேட்டு அப்பயே சொல்லியிருக்கலாமே, நீங்கள் இந்த சிம்பு கூட சேர்ந்து பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல, ஒருவேளை இந்த சப்ஜெக்டை பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாமே. வாழ்த்து சொல்லி அமுச்சிட்டு நீங்கள் திருப்பி ஃபோன் பண்ணி 20 கோடி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் இப்போ ப்ரோமோலாம் பண்ண பிறகு வேறு ஒரு கலரில் வந்துக்கிட்டு இருக்கு படம், வேறு ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப்பில் வந்துகிட்டு இருக்கு, அது சிம்புக்கு தனுஷ்க்கு தாங்கிக்கிற முடியல அப்படிங்கிறாங்க. சிம்பு தனுஷ் பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் சமீபத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் தனுஷும் சிம்புவும் மீட் பண்ணதாகவும், அப்போ தனுஷ் சிம்பு கிட்ட நீ நிறைய படம் பண்ணுங்க, ஏன் நீ படம் ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதாவது நானே உங்களுக்கு கதை வச்சுருக்கேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காராம். அப்படி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டை தனுஷ் செய்வாரா? சினிமாவில் ஒரு பழக்கம் இருக்குது, அது நேரில் பார்க்குறப்ப ஒரு பேச்சு, ஆள் இல்லாத ஒரு பேச்சு. வெற்றிமாறன்ட்டு நேரம் என்ன சொல்லியிருக்காரு, சார் சூப்பர் சார், கை கொடுக்கும் சார், சூப்பர் ப்ராஜெக்ட் சார், நீங்கள் பண்ணுங்கள் சார், வாழ்த்துக்கள் சார், கங்க்ராச்சுலேஷன் சார் சொல்லி அமுச்சு விட்டு பின்னாடியே போடப்பட்டு வேடி யாராவது கேட்டால் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராஜன் வகைரா படத்தை சிம்பு வச்சு வெற்றிமாறன் எடுக்கிறதா ஒரு தகவல் வந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான ஆரம்பகட்ட பணிகள்லாம் நடந்ததாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் வரைக்கும் செலவழித்து அந்த படத்துக்கான விஷயங்கள் எடுத்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் ஆரம்பத்தில் தனுஷ் அந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ஓசி கேட்க போன இடத்துல 20 கோடி தனுஷ் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துருக்குன்னு சொல்கிறாங்களே சார், அதுக்கான காரணம் என்ன? இல்லை, முதல்ல வாடிவாசல்லேருந்து ஆரம்பிக்கணும். வாடிவாசல் படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிறதாக 2020 ஆரம்பிக்கப்பட்ட படம். அதில் எல்லாருக்கும் தெரியும், சூர்யா வெற்றிமாறன் காம்பினேஷன்லாம் தள்ளி போயிடுச்சு. விடுதலை 2 முடிச்சுட்டு பண்ணுறதாக இருந்துச்சு. விடுதலை 2 முடிச்சுட்டும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க கேட்குற எவ்வளோ டேட் தேவைப்படுறது அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை. ஏன்னா பவுண்டட் ஸ்கிரிப்டடாக கேட்குறாரு அப்படிங்கும்போது இது ஒரு பீரியட் படம். 1960 நடந்த ஒரு கதை, ஒரு சிறுகதை தழுவி தான் அந்த வாடிவாசல்ங்கிற பேர்லேயே ஒரு சிறுகதை வந்துச்சு. அந்த சிறுகதை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். அது நிறைய டீட்டெயிலிங் தேவைப்படும், நிறைய நாட்கள் தேவைப்படுங்கிறதுனால இமீடியட்டாக அந்த படம் இப்போ ஆரம்பிக்க முடியாமல் போனதுனால அந்த படம் இப்போதைக்கு ஹோல்டில் போட்டோடனே இப்போ கலைப்புலி தானு அவர்கள்ட்ட வெற்றிமாறனுடைய டேட் இருக்குது, சூர்யாவுடைய டேட் இருக்குது. அப்போ என்னென்னா 2 ப்ராஜெக்டாக பண்ணிடுவோம்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, வெற்றிமாறனை வைத்து ஒரு ப்ராஜெக்ட்டும் சூர்யாவை வைத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. சூர்யா வச்சு வேறு ஒரு டேரக்டர், வெற்றிமாறனை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்றப்ப ஆல்ரெடி தானு அவர்கள்ட்ட சிம்பு டேட் இருக்குது. இப்போ வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷனில் பண்ணலாமா அப்படிங்கிறப்ப 2 பேரும் பேசுகிறாங்க. ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உடனே எல்லாமே இந்த தக்லீஃப்க்கு முடிஞ்சப்போ டக்குன்னு முடிவு பண்ண விஷயங்கள். அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க அந்த படத்தை. அப்போ என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான கதை பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி வடசென்னை முடிஞ்ச பிறகு ராஜன் வகைரான்னு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக, அது ஓடிடிக்காக, நெட்ஃப்ளிக்ஸ்க்கோ அமேசானுக்கோ ஓடிடிக்காக நம்ம கருணாஸோடைய பையன் கென்னை வச்சு பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காரு. அது டெஸ்ட் ஷூட் எல்லாமே நிறைய எடுத்துட்டாங்க, நிறைய ஃபுட்டேஜ் டெஸ்ட் ஷூட்டே இருக்குது அப்போ ஓடிடிக்கு பண்ணுறதுக்காக. அந்த ப்ராஜெக்ட் பண்ணச்சு. அப்புறம் ஏதாவது ஒரு சில காரணங்களாக அது பண்ண முடியாமல் இருக்குது, அப்படி இருக்குது. அப்போ இது ரெடியாக இருக்குது, ஆல்ரெடி ஷூட் பண்ணி டெஸ்ட் ஷூட் பண்ண அளவுக்கு கூட ரெடியாக இருக்குது, சில காட்சியிலே எடுத்து வச்சுட்டார். அப்போ இதை பண்ணிடுவோம், இமீடியட்டாக பண்ணி, ஏன்னா ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இதை உடனே பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ராஜன் வகைராவை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை பிளான் பண்ணி உடனே இமீடியட்டாக ஆரம்பித்து ஒரு ப்ரொமோ ஷூட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபா செலவு பண்ணி 100-150 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ப்ரொமோ ஷூட் பண்ணுறாங்க. அதை தான் அந்த படத்தினுடைய பூஜை அன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறாங்க. டைட்டில், ஆர்டிஸ்ட்டு,
அந்த ப்ரோமோலாம் ஷூட் பண்ணுறாங்க. அது 2 கெட்டப்பில் சிம்பு வர்றாரு. அது மாதிரி பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து சிம்பு வெற்றிமாறன் காம்பினேஷனில் பண்ணக்கூடிய படம். இதுக்கு முன்னாடி சிம்பு காம்பினேஷனில் வெற்றிமாறன் படம் பண்ணுற ஒரு பேச்சுவார்த்தை வந்தோடனே இவர் தனுஷை போய் பார்த்துருக்கார். தனுஷ் வெளியில் பாம்பேலேயோ டெல்லியிலையோ ஒரு ஷூட்டில் இருந்திருக்காரு. நேரடியாகவே வெற்றிமாறன் அங்கே போய் இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், சிம்புவோட பண்ணுறேன்னு, சூப்பராக பண்ணுங்கள் சார், ரொம்ப அருமையாக இருக்குது, அருமையான கான்செப்டாக இருக்குது, நல்லா பண்ணுங்கள், வாழ்த்துக்கள் சார்னு சொல்லி அமுச்சு விட்டார். வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணி ப்ரோமோ ஷூட் பண்ணி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் தான் அங்கேருந்து ஒண்டர் பார்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணி 20 கோடி ரூபா வேணும், ஏன்னா ஒண்டர் பாரில் தான் நீங்கள் வடசென்னை பண்ணீங்க, இது ஏறக்குறைய வடசென்னை 2 மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் வந்து 20 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் வந்திருக்கு. இதை கேட்டுட்டு வெற்றிமாறனுக்கு பயங்கர ஷாக். என்ன நம்ம நேரடியாக போயிருக்கிறோம், நேரடியாக போய் அவர்கிட்ட பேசியிருக்கிறோம், ஓகேன்னாரு, வாழ்த்துக்கள் சொன்னார், இப்போ 20 கோடி கேட்குறாரு அப்படின்னா என்னென்னா வட சென்னையில் உள்ள கேரக்டர் எடுத்து பண்ணுறீங்க, ராஜன்ற கேரக்டருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை ஏதோ ப்ளேம் பண்ணுறாரு போல். ஆனால் இதில் வந்து எந்த விதமான, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது. அதாவது வட சென்னை படமே, வட சென்னையை விட்டுருங்க, பொல்லாதவன் ஃபஸ்ட்டு படம் வெற்றிமாறன் தனுஷ் காம்பினேஷனில் பண்ணப்பட்ட பொல்லாதவன் படமே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா வட சென்னை பேக்ட்ராப் தான். அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யார்? கதிரேசன், 5 ஸ்டார் கதிரேசன் தான் பொல்லாதவன் படத்தோட ப்ரொடியூசர். அதே வட சென்னை பேக்ட்ராப்பில் தான் வட சென்னையே பண்ணுறாங்க. அப்போ அதுக்காக அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் கேட்பாரா? ஒரு கதைக்களம், பாரதிராஜா படங்கள் பூராமே கிராமத்து கதைகள் தான். அதை பார்த்தீங்கன்னா லவ் சப்ஜெக்டாக இருக்கும், புதுமுகங்களாக இருக்கும், ஒரு கிராமத்து பேட்டர்லாம் படம். அப்போ அந்த கிராமத்து படங்கள் தான் முதல் ப்ரொடியூசர் வந்து எனக்கு கிராமத்து படம் ஏன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? இப்போ அந்த வட சென்னை 2வே கிடையாது. வட சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஒருத்தரை வச்சு அதுக்கு பிறகு இப்போ டெவலப் பண்ண ஒரு விஷயந்தான். இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, வட சென்னையே சிம்பு வைத்து தான் முதல் ஆரம்பிக்கப்படுறதாக இருந்த படம். சில காரணங்களால் அது படம் ட்ராப் ஆகி தான் தனுஷ் உள்ளே வந்தார். இப்போ வந்து கேட்குறது இந்த 20 கோடி ரூபா கொடுங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை வெற்றிமாறன் கொடுத்துருக்குங்கிறது மாற்று கருத்து கிடையாது. இதில் என்னென்னா, அப்படியே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா, பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக, இணை இயக்குனராக இருக்கிறார் வெற்றிமாறன். வெற்றிமாறன் இருக்கப்போ தனுஷ் அப்போ படங்கள் பண்ணிகிட்டு இருக்கார், திருடா திருடி அந்த மாதிரி சில படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பெருசான ஒரு பெரிய ஹிட் ஒன்று கொடுக்கல. அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் பாலு மகேந்திரா ஒரு படம் பண்ணுறார். அது ஒரு கணக்காலன்னு பண்ணுறார். பாலு மகேந்திரா ஏறக்குறைய ஒரு வயசு முதிர்ந்த நிலையில் பண்ணக்கூடிய படம். பெரும்பாலான விஷயங்களே அந்த படத்தில் கோ டைரக்டர் மாதிரி இவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் பண்ணுறாரு. அந்த படத்தில் தான் தனுஷ் வர்றாரு. இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வெற்றிமாறன் பார்த்துக்கிறாரு. இப்போ வெற்றிமாறனுடைய அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம் சார், சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. சேர்ந்து பண்ணுவோன்ட்டு அதோடு முடிஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு வெற்றிமாறன் வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு, ஏஎம் ரத்னம் கம்பெனி நினைக்கிறேன், தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்குண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் போச்சு, டிஸ்கஷன்லாம் போச்சு, அதுக்கு டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணார், டேக் ஆஃப் ஆகல. அதுக்கு பிறகு தான் இந்த தனுஷுடைய படத்துக்கு வர்றாரு. தனுஷோட படம் பொல்லாதவன் தெரியும், ஒரு பெரிய ஹிட்டு. அதாவது எப்படின்னா, பொல்லாதவனுக்கு முன் தனுஷ், பொல்லாதவனுக்கு பின் தனுஷுங்கிற மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும். எப்பயுமே ஒவ்வொரு டைரக்டரும் ஒரு நடிகர்களை பார்க்குற விதம் இருக்குது. பார்க்குற விதம்னா கேமராவில் அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவருடைய ஒட்டுமொத்தமாக மாற்றுறது. அதாவது நீங்கள் பொல்லாதவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு நடிகருக்கான ஒரு அங்கீகாரம் தனுஷ் கிடச்சிருக்கா அப்படின்னா இல்லை, உண்மை சொல்லணும்னா இல்லை. நடிச்சிருக்கார், அதாவது நம்ம இந்த படமாக இருக்கட்டும், திருடா திருடியாக இருக்கட்டும், ஒரு நார்மலாக 10-11 ஒரு நடிகராக தான் இருந்தார். ஆனால் பொல்லாதவனில் தான் தனித்துவமாக அடையாளம் காணப்பட்டது. பொல்லாதவனாக இருக்கட்டும், ஆடுகளமாக இருக்கட்டும், வட சென்னையாக இருக்கட்டும், அசூரனாக இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துலையும் தனுஷை செதுக்கியதில் மிகப்பெரிய பங்கு வெற்றிமாறனுக்கு இருக்குங்கிறது தனுஷை ஒத்துக்குவார். உண்மைதானே அது? அப்போ வந்து இப்போ பாலா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு சூர்யா வந்து நந்தா பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணார். உயிரிலே கலந்தது, சிரி, அப்படி இப்படி நிறையா பெரிய படங்கள் பண்ணிகிட்டே இருந்தார் சூர்யா. ஆனால் ஒட்டுமொத்தமாக சூர்யாவை மாற்றினது வந்து நந்தா தான். நந்தாவுக்கு முன் சூர்யா, நந்தாவுக்கு பின் சூர்யா. அப்போ அந்த டைரக்டரு இந்த ஆர்டிஸ்ட்டை இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய வேலையை செஞ்சார். அப்போ இவங்க ஸ்டைலில் என்ன சொல்லுவாங்க, இல்லை ஒரு உதவி இயக்குனராக இருந்தவர் டைரக்டர் ஆக்குனவரே தனுஷ் தானே அப்படின்னா, அது வந்து கிவ் அண்ட் டேக் தான். இவருடைய திறமையை அவர் பயன்படுத்திக்கிட்டார், அவருடைய திறமையை இவர் பயன்படுத்திக்கிட்டார். அது ஒரு டைரக்டருக்கும் ஒரு அது வரைக்கும் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரியாதை நிமித்தமாக போய் சந்தித்து அவர்கிட்ட கேட்டு அப்பயே சொல்லியிருக்கலாமே, நீங்கள் இந்த சிம்பு கூட சேர்ந்து பண்ணுறது எனக்கு பிடிக்கல, ஒருவேளை இந்த சப்ஜெக்டை பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாமே. வாழ்த்து சொல்லி அமுச்சிட்டு நீங்கள் வந்து திருப்பி ஃபோன் பண்ணி 20 கோடி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் இப்போ ப்ரோமோலாம் பண்ண பிறகு வேறு ஒரு களத்தில் வந்துக்கிட்டு இருக்க படம், வேறு ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப்பில் வந்துகிட்டு இருக்கு. அது சிம்புக்கு, தனுஷ்க்கு தாங்கிக்கிற முடியல அப்படிங்கிறாங்க. சிம்பு தனுஷ் பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தனுஷ் எங்கேயோ போயிட்டார், டைரக்ட் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு,
இதையே போட்டு இந்த வேலையை செய்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏற்கனவே இது வந்து இப்போ என்னென்னா, இது என்ன மன ரீதியாக ஒரு வெற்றிமாறன் ஒரு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் மைண்டு. முதல்ல ஒரு ப்ராஜெக்டில் இப்போ முழு ஈடுபாடோடு இருக்கிறார். அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குறப்ப அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே அதாவது ஒரு சிக்கல் வரும், சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கிற ஒரு மாதிரியான மனநிலை. இது எப்படின்னா, ஏறக்குறைய நயன்தாரா சொன்னாங்க இல்லையா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குற ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை அப்படின்னு நயன்தாரா வச்ச குற்றச்சாட்டுகள் இப்போ இந்த நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் தோணுது. ஏன் இந்த வேலையை செய்தார், ஏன் பண்ணாருங்கிறது புரியலை. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கேட்டு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. என்னடா இப்படி பண்ணுறாரு, நம்ம போன வாரம் கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட கேட்டு வந்தோமே அப்படிங்கிற மாதிரி. அதாவது வடசென்னை ராஜன் வகைரான் பேர் வச்சா தானே நீங்கள் பண்ணுவீங்க, ராஜா வகைரான் பேர் வச்சு என்ன பண்ணுவீங்க? இல்லை வெற்றிமாறனின் ராஜன் வச்சு என்ன பண்ணுவீங்க? ராஜன் குரூப்ஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கலாம். அப்போ அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு கதை ஒரு ஒன்றரை நீங்கள் வடசென்னை ஒன்று பண்ண முடியுங்க. வடசென்னை 2 பண்ணிங்கன்னா கேட்கலாம். இப்போ அதில் இருந்து ஒரு கேரக்டரை வந்து ஒரு டெவலப் பண்ணி அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் வெற்றிமாறன் சொல்கிறாரு, இது முடிச்சுட்டு வந்து வடசென்னை 2 பண்ணுவோம். ஏன்னா கிராமத்து வடசென்னை பேக்ட்ராப், ஒரு கேங்ஸ்டருக்கு பேக்ட்ராப்னா எத்தனையோ படம் வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? பொல்லாதவனே வந்து உங்களுக்கு வந்து எத்தனையோ படங்கள் இருக்கு. பொல்லாதவன் பார்த்துட்டு தான் பொல்லாதவனுடைய பேக்ட்ராப் தான் ஆடுகளும் இது வடசென்னை பேக்ட்ராப். பொல்லாதவனில் அதே மாதிரியான வடசென்னை கேங்ஸ்டரு, அதே மாதிரி கடத்தல், அந்த மாதிரி தான் அதே கிஷோர், அதே டேனியல் பாலாஜி எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி தான் வடசென்னையில் இருக்காங்க. அப்போ அந்த வடசென்னை பொல்லாதவன் ப்ரொடியூசர் கேட்க முடியுமா, ஏன் எப்படி நீங்கள் அந்த மாதிரி படம் பண்ணுறீங்க அப்படின்னு? ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு கதைக்களம் பண்ணுவது ஈஸி. அவங்க ரொம்ப வந்து அது வந்து ரொம்ப அது ஸ்பெஷலாக இருப்பாங்க. வரராஜானா அந்த கிராமத்தை எல்லா படத்துலையும் கிராமத்தை பலமுறை காமிப்பார். சார், தனுஷும் வெற்றிமாறனும் வந்து நல்ல நண்பர்கள். ரொம்ப நாளாக வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறாங்க. நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. வெறும் இயக்குனர் நடிகன்ற தாண்டி 2 பேருமே வந்து ஒரு நண்பர்கள் மாதிரி. 2 பேரும் வீட்டில் போய் கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கான நண்பர்கள் அவங்க. வெற்றிமாறனுக்கு தனுஷ் இதை பண்ணுவாரா சார்? பண்ணியிருக்கிறாரே. அதாவது வெற்றிமாறனுடைய வெற்றிக்கு தனுஷும் ஒரு காரணம், தனுஷினுடைய வெற்றிக்கு வெற்றிமாறனும் ஒரு காரணம். ஒரு கிவ் அண்ட் டேக் தான். நல்ல நண்பர்களோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட் நல்லா வரும். தனுஷுக்கு இந்த கதை பண்ணால் சரியாக இருக்கும்னு தான் அவர் ஆடுகள் தான் சூஸ் பண்ணுறாரு. அப்போ மதுரை பேக்ட்ராப்பில் பண்ணுறாரு. அப்போ ஒவ்வொரு இந்த தனுஷுக்கு எந்த கதை சரியாக வரும் அப்படின்னு அதை பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. இப்போ விடுதலையில் ஏன் தனுஷை பண்ணாலும் விடுதலை தனுஷ் மேட்ச் ஆகாது. அப்போ தனுஷுக்கு தேவையான கதைகளை உருவாக்குகிறாரு. அந்த தனுஷ் அந்த கதையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு, கொண்டு போய் வைக்கிறாரு. அசுரன்லாம் வந்து யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு படம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் தனுஷ் அதில் பின்னி எடுத்துருப்பாரு. அதுக்கு வெற்றிமாறனுடைய அந்த ஸ்கிரிப்ட் ஒரு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு 50 வயசு கேரக்டரில் படத்தை ரசிக்க வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் தான் முடியும். ஒரு திரைக்கதை தான் அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இளம் ஹீரோ வந்து ஒரு வயதானவருடைய அப்பாவா பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதெல்லாம் தனுஷ் வெற்றிமாறன் பண்ணார். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய சிம்பு தனுஷுங்கிற பிரச்சனையை கையில் எடுக்கிறாரான்றலாம் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தனுஷினுடைய உயரம், பெரிய படம் நிறையா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அஜித்தை வச்சு பண்ண போகிறாங்கிறாரு, அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் இதில் ஏன் வந்து இந்த விஷயத்தில் அதுவும் நண்பர்களாக இருக்கிறப்ப ஏன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியலை. இது உண்மையிலேயே ஒரு மன அழுத்தத்தை தான் ஒரு கொடுக்கும். கண்டிப்பாக நண்பர்களாக வேறு நிறுவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதே பிரச்சனையை தான் நயன்தாராவுக்கு முன்னார். நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் தனுஷும் நண்பர்களாக இருந்தவங்க தான். பட் ஒரு அவங்களுடைய ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு 2 சீன் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால பெருந்தன்மையாக போங்கன்னு விட்டுறது தான் மரியாதை. ஆனால் அதில் வந்து பெருசாக கேஸ் போட்டு இன்றைக்கி அது வந்து பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ நண்பர்களாக இருந்த இவர்கிட்டே தான் அந்த வேலையை பார்க்குறாரு தனுஷ். அப்போ தனுஷ் மீது பலரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் ரியல் லைஃப்பில் இப்படி தான் இருக்கும் போல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. இது தவிர்த்திருக்கலாம். அடுத்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல. சமீபத்தில் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து தனுஷும் சிம்புவும் மீட் பண்ணதாகவும், அப்போ தனுஷ் வந்து சிம்பு கிட்ட நீ நிறைய படம் பண்ணுங்க, ஏன் நீ வந்து படம் ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதாவது நானே உங்களுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். அப்படி இருக்க சூழலில் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டையை வந்து தனுஷ் செய்வாரா? சினிமாவில் ஒரு பழக்கம் இருக்குது. அது நேரில் பார்க்குறப்ப ஒரு பேச்சு, ஆள் இல்லாத ஒரு பேச்சு. ஒரு நடிகர் இருக்கிறார், அவர் நடிகரை பற்றி இதுக்கு பேசிகிட்டு இருக்கவர் பற்றின சம்மந்தப்பட்ட நடிகர் தான். அவர் என்ன பண்ணுவார்னா, ப்ரெஸ்ஸு நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10-20 கேமரா நிற்குதுன்னா காரில் வந்து இறங்குறாருன்னா, இந்த நரராஜ் ஒரு படத்தில் சமீபத்தில் ஒரு கிளிப்பிங் வரும் பார்த்தீங்களா, சாமியார் கிட்ட பண்ணிப்பார். ஏறக்குறைய அதே கேரக்டர் தான். அப்படியே காரில் வந்து இறங்குறப்ப அப்படியே வரும். அப்படியே நெருங்க கேமரா பார்க்குறப்ப அப்படிங்கிறது எஸ்கேவா
யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க ஒரு நடிகர், எதுக்கு எஸ்கே தேவையில்லாம இதில் இழுக்கிறீங்க? எதுக்கு இருந்தாலும் எஸ்கே தானே உங்களுக்கு? நீங்க காட்டுறது எஸ்கே தோணுச்சா? அப்படி எல்லாருமே சில பேர் அப்படி பண்றாங்க. அப்ப என்னன்னா அவர் நேரில் பாக்குறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்ப இது வெற்றிமாறன்ட்டு நேரம் என்ன சொல்லியிருக்காரு? சார் சூப்பர் சார், கை கொடுங்க சார், சூப்பர் ப்ராஜெக்ட் சார், நீங்க பண்ணுங்க சார், வாழ்த்துக்கள் சார், கங்க்ராச்சுலேஷன் சார் சொல்லி அமுச்சு விட்டு பின்னாடியே போடப்பட்டு யாராவது கேட்டா எப்படி இருக்கும்? அப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசிக். இது நேரம் முகத்துக்கு நேரம் பார்க்குறப்ப சார் உங்களுக்கு நல்ல ஒரு கதை வச்சிருக்கேன், ஏன் நீங்கள் படம் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் மெளிச்சு போயிட்டீங்க, என்னாச்சு அவங்க ஃபேமிலியில் அப்படின்னு நல்லா பண்ணுவாங்க. போன பிறகு படம் இல்லாததுக்கு போனதுக்கு என்ன தெரியுமா காரணம், எனக்கு வாய் தான் கூடுதல் அப்படின்ட்டு அங்கே போய் சொல்கிறது. இது சினிமாவோட சர்வசாதாரணமாக அந்த புரணி பேசுறது, ஒருத்தரை காலவாரி விடுறதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கும். அது மாதிரி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சிம்புவும் தனுஷ் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தனுஷ் கேட்டிருக்காரு, என்கிட்ட ஒரு கதை இருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. யார்கிட்ட? சிம்புட்ட. உடனே சிம்பு பண்ணலாமே அப்படின்னு இருக்காரு. ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் அந்நியோடியமாக இருந்துருக்கிறாங்க. இப்போ பார்க்குறப்ப பிகைண்ட் த ஸ்கிரிப்ட் இவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படிங்கும் போது உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது இந்த 1.5 பார்க்கும் இப்போ பண்ணக்கூடிய படத்துக்கும் எந்த சப்ஜெக்ட்டும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஒருவேளை சொல்கிறேன், ஒரு வேளை வந்து இந்த கம்பெனியில் அவர் கமிட் ஆகி அந்த டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த கம்பெனிலேருந்து இப்போ என்ன பண்ணால் ஒரு படம் கமிட் ஆகிட்டுன்னு வச்சுங்க. இப்போ நான் ஒரு டேரக்டர், என்னை ஒரு கம்பெனியில் கூப்பிட்றாங்க, கமிட் ஆகிட்டேன் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட போய் உட்காந்துருவாங்க. கம்பெனி எனக்கு ரூம் போட்டு கொடுப்பாங்க, ஆஃபீஸ் போட்டு கொடுப்பாங்க, டிஸ்கஷன் போடுவாங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஒரு 15 நாள் டிஸ்கஷன் போயிட்டு வந்துடுறேன், குற்றாலத்துக்கு ஊட்டிக்கோ, நான் சொல்கிறேன் சின்ன பட்ஜெட், பெரிய பட்ஜெட்டாக இருந்தால் வெளிநாடு போவாங்க, அதுக்காக வச்சு ஒரு 15 நாள் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த 15 நாளைக்கு தேவையான சாப்பாடு, எக்ஸ்பென்சஸ், ரூம் வாடகை எல்லாருக்கும் கொடுத்த அட்வான்ஸ், இந்த வேலைகள்லாம் போகும். போயிட்டு படம் ஆரம்பிக்க முடியாமல் போயிடுச்சு, அந்த ப்ரொடியூசரால் பண்ண முடியல, ஏதாவது ஒரு காரணங்களாக ட்ராப் ஆச்சுன்னா நான் அதே டீமோட வேற படத்துக்கு போகிறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த கம்பெனியில் நாங்கள் வாங்கி கொடுங்க, காம்பன்சேட் வாங்கி கொடுங்க, அந்த படத்துக்கு இவ்வளோ செலவழிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க, அதை வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து மியூச்சுவலாக நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 1.5 பார்க்கும் இந்த இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சிம்பு படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஆல்ரெடி ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்க்காகவா ஒரு ஓடிடிக்கு ஏதோ ஒரு ஓடிடிக்கு பண்ண வேண்டிய படம், அது ஒரு வெப் சீரிஸாக பண்ண வேண்டியது, அது ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அவர் டெஸ்ட் ஷூட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் சொந்த காசை போட்டு அப்பப்போ தோன்றதெல்லாம் ஒரு டெஸ்ட் ஷூட்டாகவே பண்ணி வச்சிருக்காரு, அவர் வீடியோவே பண்ணி வச்சிருக்காரு. வரக்கூடிய காட்சிகளை, சீன்ஸை வந்து மனசில் தோன்றதை எழுதி வச்சுட்டு அதை வந்து ஆளை வச்சு ஷூட் பண்ணி அது ஃபுட்டேஜே இருக்குமா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்து ஃபுட்டேஜ் வச்சிருக்காரு. இப்போ ஆல்ரெடி படம் எடுத்து வச்சிருக்காரு, அந்த படத்தை தான் இப்போ ப்ராப்பரான விஷுவலாக பண்ண போகிறாரு. அப்படி இருக்கும்போது அது எதுக்கு இவர் இதை கிளைம் பண்ணுறாருன்னா, இந்த படத்தில் உள்ள கேரக்டர் தான் நீங்கள் டெவலப் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனில் இவர் கேட்டிருக்காரு போல். சரி, அப்படியே கேட்டதா இருந்தால் கூட அந்த கதை வேணாம் சார், ஒருவேளை கேட்டிருந்தா கூட வெற்றிமாறன் வந்து பெருந்தன்மையோட சரி ஓகே வேணான்றாரு, வேறு கதை பண்ணுவோன்னு வேறு கதையை பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட 65 லட்ச ரூபா செலவழித்து 3 நாள் ஷூட் பண்ணி படத்தை பற்றின டைட்டில் மற்ற விஷயம்லாம் ரிவீல் பண்ணுற நேரத்தில் போய் நீங்கள் 20 கோடி கொடுங்கன்னு கேட்குறது இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இது இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் வச்சு தான் தெரியும். சார், தனுஷ் வந்து சமீபத்தில் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க, அதுக்காக மற்றவங்க காசு செலவு பண்ணி என்னை நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசியிருந்தார். அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் இப்படி வெளியில் சொல்கிற அளவுக்கு பேசின தனுஷ் வந்து இன்னொரு நடிகருக்கு இதை பண்ணுவாரா? பண்ணியிருக்கிறாரே. இப்போ இந்த விஷயத்தை சம்பந்த நடிகர் கூட விட்டுருங்க, சிம்பு தனுஷ் கூட விட்டுருங்க, வெற்றிமாறன் தனுஷ் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு அப்படி இருந்தாலும் ஒரு அப்படியே நீ அவங்களுக்குள்ள அந்த கேரக்டரே அவர் பண்ணாலும் ஒரு பெருந்தனையே விட்டு போயிடலாமே. நண்பர்களாக இருந்தீங்க, 2 பேருமே சேர்ந்து ஒரே காலகட்டங்களில் வளர்ந்தீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு வெற்றிமாறன் உறுதுணையாக இருந்தார், வெற்றிமாறனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்தீங்க, நான் நெருங்கி நண்பராக இருந்தீங்க. அப்படி இருக்கும் போது உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் அதையும் பண்ணுறாரு. ஒரு பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிருக்கலாமே, ஏன் தேவையில்லாத ஒரு இந்த வேலை அப்படிங்கிறதான் இப்போ எல்லாருடைய கேள்வி. இதில் என்ன காரணத்தை சொல்லி இவர் கேட்குறாருங்கிறது ஒன்றும் கிளாரிஃபையாக இல்லை. என்ன காரணம் இப்போ நமக்கு வந்த தகவலை படி வச்சு காரணம்னா, அந்த ராஜன் கேரக்டர் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, அது வடசென்னையில் உள்ள ஒரு கேரக்டர் தானே, அதை எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி பண்ணுறதுனா எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. அது 20 கோடி அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டுங்கிறது வந்து 20 கோடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படமே பண்ணிடலாம். அப்படிங்கும் போது அது ஏன் செய்கிறாருன்னு தெரியல. இப்போ தனுஷ் அன்னைக்கு மேடையில் பேசினது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு. அவரை யாராவது ஒரு காலி பண்ணி ஒரு ஒன்றும் இல்லாமல் பட வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் உட்காந்தா என்னை காலி பண்ணி உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதுலே ஒரு நியாயம் இருக்குது. அன்னைக்கு ஸ்டேஜில் ஏதோ கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக என்னை கல்லை விட்டு எறிகிறாங்க, செங்கலை விட்டு எறிகிறாங்க, என்னை போகிறப்ப காலை வாரி விட்டுறாங்க, பூரா இதே வேலையாக இருக்கிறாங்க காலில் இருந்துச்சு அப்படின்றாப்புல. அது வந்து ஸ்டேஜில் அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வேலை. அப்படி ஏதாவது உங்களுக்கு காலி பண்ணி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்களா? அடுத்தடுத்த கடத்தை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கப்ப எவனா பேசிட்டு போகிறான், நமக்கு என்ன நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் உங்களுக்கு தான் நல்ல பப்ளிசிட்டி தானே பண்ணி கொடுக்குறான், உங்களை வச்சு ஃப்ரீயாக பப்ளிசிட்டி பண்ணுறான், உங்களை ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணுறான் உங்களை. அதனால் உங்களுக்கு பட வாய்ப்புகள் உறைஞ்சி போச்சு, உங்கள் படம் ஓடாமல் போயிடுச்சு, வேறு பிரச்சனையாயிடுச்சுன்னா நம்ம சொல்லலாம். யாரோ 2 பேர் காசிப்புங்கிறது ஒரு காலங்காலமாக சினிமாவை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு காலத்தில் பிரிண்டிங் மீடியா இருக்கிறப்ப
நடிகர்கள் அவங்கள பற்றி அவங்களே எழுத சொல்லுவாங்க ஒரு பரபரப்புக்காக. அப்படி யாரும் வந்து காலி பண்ணுறான்னா யார் காலி பண்ணா அப்படிங்கிறது ஒரு பெரிய அன்னைக்கு பேசின மேடையில் பேசினது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு அது பேசியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது சிம்புடைய வளர்ச்சிக்கு தடை பண்ணணும் அப்படின்றதுக்காக தடுக்கிறாரா சார்? ஏறக்குறைய நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறணும். ஏன்னா சிம்பு வந்து தக் லைஃப் ரொம்ப எதிர்பார்த்தாரு. அது பெருசாக அவர் தக் லைஃப்பில் சிம்புவுடைய உழைப்பு கிட்டத்தட்ட 2 வருஷம் உழைப்பு. 2 வருஷம் நம்மளே பார்த்த முடிய விட்டாமல் அந்த டீமோடையே அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி சுற்றிட்டு இருந்தார். 2 மாதம் ப்ரொமோஷனுக்கு போக அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படத்துலையே இருந்தார். அவர் எதிர்பார்த்த காட்சிகள் படத்தில் அவர் எடுத்த பல காட்சிகள் படத்தில் கிடையாது. கிளைமேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள்லாம் இறந்து போகிற மாதிரி இருந்திருக்காரு. கடைசியில் பார்த்தா சிம்பு இறந்து போகிற மாதிரி மாற்றிருக்காங்க. சிம்பு நிறைய காட்சிகளை படத்துலேயே வைக்காம விட்டாங்க. அதெல்லாம் ஒரு அர்த்தம். ஒரு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காட்சிகள் வரலன்னு. அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, சரி ரைட் ஓகே அந்த மாதிரி நம்ம பெரிய டீமோட சேர்ந்து பண்ணோம், நமக்கு சரியா இல்லை, டக்குன்னு இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா இது தானாக வந்த ப்ராஜெக்ட். இவர் போய் வெற்றிமாறன் தனுஷ் படம் பண்ணிட்டு இருக்கப்ப இவர் போய் எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்கல. அந்த ப்ரொடியூசர்கிட்ட இவர் டேட் இருக்குது, இவங்க டேட் இருக்குது. சரி 2 பேரும் சேர்ந்து பண்ணலாங்கிறப்ப 2 பேருமே அவைலபிலிட்டியாக இருந்தாங்க, சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதில் கூட சொன்னால் கூட ஓரளவுக்கு பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை வெற்றிமாறன் வந்து தனுஷை வச்சு இது வடசனை 2 பண்ணிட்டு இருக்காரு, அதை பாதியிலேயே விட்டுட்டு இந்த படத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு கோவப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை அந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் இங்கே பண்ணுறாருன்னா கூட அதுக்கும் கோவப்படுறதுக்கு அர்த்தம் இருக்குது. உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுறாரு. திருப்பி கேட்குறப்ப இது முழுக்க ஒரு காழ்ப்புணர்ச்சியினுடைய அடிப்படையில் தான் பேசுகிறாரு. இன்னமும் அந்த பகை இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சம்பவத்தை நமக்கு தெரியுது. சார் இந்த விவகாரத்தில் சிம்புவோட இல்லை எதிர்வினை என்னவா இருக்கும்? சிம்பு வந்து இதை வந்து கடந்து போயிடுவார். இது வந்து ஏன்னா சிம்பு வந்து பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டார். இது வந்து வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்கும் உள்ள பிரச்சனை. ஆனால் சிம்புவை பொறுத்த வரைக்கும் டேரக்டருக்கு பெரிய மரியாதை கொடுக்கக்கூடியவர். ஒரு டேரக்டர் ஒரு இதில் கமிட் ஆகிட்டார்னா முழுவதுமாக அவர்களை ஒரு கோழி அடக்காத்த மாதிரி காப்பார். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். தேசிங்க பெரியசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிம்புவை வச்சு 50வது படம் பண்ணுறாரு. 50வது படம் பண்ணுறாரு. ஆனால் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஜெக்ட். 100 கோடியே 150 கோடி அது ப்ராஜெக்ட்டு. முதல் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் பண்ணுறதா இருந்துச்சு, அப்புறம் வேற ஒரு கம்பெனிக்கு பண்ணுறதா இருந்துச்சு, அப்புறம் கடைசியில் வந்து சிம்புவே பண்ணுறேன், சிம்புவே நானே இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 3 வருஷமாக கண்ணும் கொள்ளையடித்தாலும் ஒரு ஹிட் படம் கொடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே கூப்பிட்டு பாராட்டின படமும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். துல்கர் சல்மான் நடிச்ச படம். அந்த படத்தை அவ்வளோ ஹிட் கொடுத்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இந்த சிம்பு தான் சரியாக வருவார்னு இவர் கூட வர்றாரு. அவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ட்ராவல் பண்ணுறாரு. 3 வருஷமும் அந்த டைரக்டருக்கு உண்டான எல்லா வேலைகளையும் எல்லா விஷயத்தையும் இவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சிம்பு இப்போ வரைக்கும் அவர் தான் ஆஃபீஸ் அவர் தான் போட்டு கொடுத்துருக்காரு. சிம்பு தான் அசிஸ்டன்ட், அவருக்கு தான் சம்பளம் கொடுக்குறாரு. எல்லாமே கொடுத்து வச்சிருக்காரு 3 வருஷமாக. யாருக்கு? தேசிங்க பெரியசாமி. அந்த படம் இப்போ இந்த வெற்றிமாறன் படம் வந்தோடனே உடனே என்ன பண்ணலான்னா அடுத்த இந்த ஒரு 6 மாதத்தில் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடுறாரு. அது பெரிய ப்ராஜெக்ட். தேசிங்க பெரியசாமி சிம்பு பண்ண படம் வந்து பெரிய ப்ராஜெக்ட். அவர் சிம்புவே பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா சரி ரைட்டு இந்த படம் 6 மாதம் ஆகும், வெற்றிமாறன் படம் முடிச்சு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சிம்புவே சொல்கிறாரு. இப்போ தேசிங் பெரியசாமி மணிகண்டனை சேர்ந்து இப்போ இந்த படம்லாம் பண்ணிட்டாங்க, குட் நைட்டு இந்த படம் பண்ண ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அதில் என்ன பெரிய போயிட்டுன்னா சிம்பு போட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸில் தான் டிஸ்கஷன் போது அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கமிட் பண்ண டேரக்டர் நீங்கள் வந்து இங்கே உட்காந்து வேலை பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? அந்த கம்பெனியில் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. முதல் கட்ட வேலைகள் இருக்கு இல்லையா, ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறது மற்ற வேலைகள்லாம் அதை நம்மளே பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபீஸை காலி பண்ண வேணாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அடுத்த படம் பண்ணுறவங்க இந்த ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டார் சிம்பு. அடுத்து நீங்கள் நம்ம படம் பண்ணுற வரைக்கும் இந்த ஆஃபீஸை உங்கள் ஆஃபீஸாக யூஸ் பண்ணிங்க, அது நான் என்னென்ன மந்த்லி கொடுக்க வேணாம் கொடுத்துட்றேன், நீங்கள் வேறு படத்தையும் இந்த கம்பெனியில் வச்சே இந்த ஆஃபீஸில் வச்சே பண்ணிக்கங்கன்ட்டு இது இப்படி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்டாக இருந்தால் தான் வந்து ஒரு சில விஷயங்களில் போக வேண்டியது இருக்குது. இல்லை இந்த சம்பவம் பார்க்குறப்போ உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.